ஃபைனலா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம யூடியூப் உறவுகளுக்காக ருபினா, ருபிசீனா கூடவே அவங்க அம்மா அப்பா. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்க உங்களுக்கு நம்ம முன்னோர்களோட சிலையை காட்ட போறோம். வணக்கம்டா மாப்ள. All my friends are toxic, all ambitionless, so rude and always. ருப்சி, உன்னோட ஃபியான்சி சுருப்பால் அடிப்பேன். பேசாம இருந்துரு. அழகா இருக்குல்ல? இருக்கு. வாங்க போலாம். அவ சொல்றா, நீங்களும் கேட்டுட்டு நிக்கிறீங்க. ஃபியான்சி தூங்க வைக்கிறியா ருபினா? ஏன்னா எனத்தோட தான் சேருங்கிற மாதிரி நம்ம போட்டோ எடுத்துட்டு இருக்காது கூட நின்று. வாப்பா போலாம். கழுத அப்ப புரியல, இப்ப புரியுது. சில மாதிரி உட்காந்துருக்காங்க பாரு. உள்ள முதலா எங்கடி? முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனே, இந்த முதலே சொல்லப்படாதா? நீ அங்கதான் கேமரா வச்சிருக்க. எங்கடி? உங்களுக்கு அந்த முதல்ல தெரியுதா? ஆனா என் கண்ணுக்கு சத்தியமா தெரியல. நாரை, கொக்கு, அதுக்கப்புறம் எனக்கு பேர் தெரியாத பறவைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் அங்க பாரு. நம்மள மாதிரியே இருக்குல்ல. கை நீட்டு. என்னமே இந்த பறவை ஏன் ஒத்த கல்ல நிக்குதுன்னு சொல்லு. ஏமே? ஏன்னா அந்த கல்ல நிக்கலன்னா அது கீழே விழுந்துரும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எப்படி தானமோ பாருங்களேன், எம்பிட்டு அழகா ஒத்த கால நிக்குதுன்னு. எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்த கால நின்று சாதிக்கணுங்கிறது சொல்லுதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா? மீன் பிடிச்சிச்சுன்னா அப்படியே முடிஞ்சாது. 2 காட் மேலே காட் 3 காட் மேலே வீசி தான் பிடிக்கும். அதுக்கு என்னையே இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்களா 2 லவ்வர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, அது எங்க அம்மா அப்பா. லவ் வாங்கப்பா. நேச்சரை பேரா நின்று ரசிக்கிறாங்களாம். புள்ளிமான் குட்டி அவன் பாக்குறான்டா என்னைய. நான் பாக்குறான். ஐயோ இதன் பெயர் தான் நட்சத்திர ஆமை. நல்லா இருக்குல்ல? பகல்ல நட்சத்திரம் தெரியுமா? யக்ஷுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார். நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இங்க பாரு, நமக்காக 50 பேரும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 1 2 பா உன் பிள்ளைய கூப்பிடுப்பா. நீ என் பிள்ளை தானே. மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. சிங்கம் படுத்து தூங்குது. நடுக்குமா நெருப்பு, இது கோழி. நெருப்பு கோழி. ஈமு கோழியா? நான் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நடந்து போ. வாங்க போலாம். ஏன்னா எனத்தோட தான் சரி. அது சரி. ஈமுக்கோழி சரியாக சொன்னீர்களப்பா. நான் என்ன இப்படியா நடந்துக்கிட்டு இருக்கேன்? நக்கல்யா அவனுக்கு. பாத்தீங்களா நீர் யானை. அம்மி, நீ இப்படி தண்ணில போட்ட மிதப்பதான அம்மி? அப்போ உண்மை சில நேரம் கத்துக்குதான் செய்யும். அது என்னன்னே தெரியல. அது ஏன் லூஸ் மாதிரி கூப்பிட்டுருக்க? ஐ மீன் அது ஒரு காட்டு மான் அந்த மாதிரி லைக் அப்படிதான் இருக்கும். ஆனா கொண்டு போனாங்க இல்ல, காட்டு கழுத மாதிரி இருக்கு. காட்டு பாத்தீங்களா? நானே ஒரு அழகான மான். இந்த மான் ஒரு மானையே ரசிக்குது. அந்த மானும் சாப்பிடுது, இந்த மானும் சாப்பிடுது. அது என்னமோ தெரியல.
பல்லு விளக்குற நீ தான் பசி அதிகமா இருக்கு. அழகான கண்கள். கேமரா திருப்பப்பட்டது. புரியல என்னது? எல்லாமே இப்படி தூங்கிட்டே இருந்தா எப்படி? ஒருவேளை என்ன பார்த்தா என் கூட வரணும்னு மனசு எங்குமோன்ட்டு திரும்பி படுத்துருச்சோ என்னமோ. ஷோ டே தம்பி, நீ இதெல்லாம் காதில் கேட்காம பேசாம படுத்துக்குங்கடா. இப்படி நடந்து வந்தா நான் போற சைட்லாம் வரும். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தாவி குதிக்க ட்ரை பண்ணாலும் பண்ணு. அவன் எந்திரிச்சிட்டான். நான் சொல்லல, என் வாய்ஸ் கேட்டவனே எந்திரிச்சு பத்து. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பாருடா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. நம்ம யாரு? சிங்கக்குட்டி. பெண் சிங்கக்குட்டி. அப்ப நான் என்னப்பா யாரு? இது ஓனாயா சென்னாயான்னு டவுட்டா இருக்கு உறவுகளே. ஸோ இந்த பாட்டை மட்டும் நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க எங்களுக்கு. லியோ படத்துல வர சுப்பிரமணியன். லியோ படத்துல வர சுப்பிரமணியம் இருக்காரா? சுப்பிரமணி. ஃபைனலி வி கன்ஃபார்ம்டு. அங்க இருந்தது ஓனாய் தான், இங்க இருக்கிறதா சென்னாய். பட் அது ரொம்ப உள்ள போய் படுத்திருக்கு. உங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் கஷ்டம் தான். பாக்குறான். ஏய் இறங்குது. நம்ம எந்த குகைக்குள்ள வந்திருக்கோம்னா ஸ்னேக் ரெப்டைல்ஸ். இது வந்து லாங்கஸ்ட் ஸ்னேக் இன் வேர்ல்ட். குமார் டுமில் குப்பம் பப்பாலு பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேரு பல்லு புடிங்கி டாக்டர் பல்லு புடிங்கி அனகோண்டாவா? இப்ப நாங்க நிறைய பாம்பு பார்த்துட்டு வந்தோம். ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுக்கிட்ட நிறைய பாம்பு வரும். மாமா வீட்டுக்கிட்ட, அப்புறம் பாட்டி கடைக்கிட்ட எல்லாம், காட்டுல எல்லாம் நிறைய தோப்புல அங்கெல்லாம் நிறைய பாம்பு பார்த்துருக்கோம். என்னதான் அங்க நம்ம பாம்பு நேர்ல பார்த்ததாலும் இங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங். அது வந்து பாம்பை பார்த்து தலை தெரிக்கிற ஓடுற மொமெண்ட். இது வந்து பாம்பை பார்த்து ரசிக்கிற மூமெண்ட். தேங்க்யூ so much. டேய் அப்பா, அரே தப்பு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. லாஸ்ட் கல்ப் எனக்கு தான். சர்பத் குடிக்கிற மாதிரி இருக்குப்பா. சர்பத்து தான். ஆப்பிள் ஜூஸ் இல்லையா? அப்போ சர்பத். ஓகே உறவுகளே, இப்போ நம்ம வந்து ஒரு வழியா சுற்றி பார்த்து காலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், படுத்து தூங்குறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் சேனலோட பஞ்சாயத்து ஷூட்காக தான் வந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு எல்லாரும் வரணும், அதனால நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். வேற எதுவும் இல்லை, டைமுக்கு வரதை விட டைமுக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால வந்து அப்படியே சும்மா எதுக்கு சும்மா ரூமில் இருந்துட்டுன்னு சொல்லி பக்கத்துல தான் இருக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து. அதனால அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு போனோம். அது ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தா கூட இப்படி வர மாட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உறவுகளே. பாய்.